நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குழந்தை கொலை செய்யப்பட்டதா, நரபலி கொடுக்கப்பட்டதா என சந்தேகம் எழுந்த நிலையில் காதல் மனைவி மற்றும் அவரது பெற்றோர் மீது காதல் கணவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை சேர்ந்த தீபக் ராஜாவும் அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த ரூபா ஸ்ரீயும் கடந்த 2025ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு ரூபா ஸ்ரீயின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தீபக் ராஜா தனது காதல் மனைவியுடன் சென்னைக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக ரூபா ஸ்ரீ பெற்றோருடன் ராசிபுரம் அருகே பிலிப்பாக்குட்டையில் வசித்து வந்த நிலையில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையை பார்க்க சென்றபோது ரூபா ஸ்ரீயின் பெற்றோருக்கும் தீபக் ராஜாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த தீபக் ராஜா ஏப்ரல் மாதம் மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து வர சென்றுள்ளார். அப்போது குழந்தை இறந்துவிட்டதாகவும் புதைத்துவிட்டதாகவும் ரூபா ஸ்ரீயின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த தீபக் ராஜா ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி குழந்தை புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் தோண்டி பார்த்தபோது உடலோ எலும்புகளோ கிடைக்கவில்லை. இதனால் குழந்தையை வேறு யாருக்காவது விற்றுவிட்டார்களா அல்லது வேறு காரணத்தால் குழந்தை இறந்ததா என சந்தேகம் இருப்பதாக தீபக் ராஜா தெரிவித்துள்ளார். ராசிபுரம் டிஎஸ்பி விஜயகுமார் மேற்பார்வையில் ரூபா ஸ்ரீ மற்றும் அவரது பெற்றோரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.